இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒழுங்காக நினிவேக்கு போய் அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்த பிறகும் கோவம் வந்து உட்காந்துருக்கு. எல்லாம் செத்து போடுவானுங்க பார்த்தேன், எல்லோரும் உயிரோடு இருக்கானுங்க. என்ன ஊழியக்காரங்க நீ? அதுதான் இங்கே தான் இங்கே பண்ணியான கேரக்டரே அதான். அப்போ தான் தலையில் ஒன்று வளர்ந்தது, ஆமணக்கு செடி. இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம். ஜனங்களாம் காக்கப்பட்டாங்க. யோனா பெரிய தீர்க்கதரிசியாக அந்த துன்மார்க்கெல்லாம் ஏற்றுக்கிட்டான். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, நம்ம இவ்வளோ பொல்லாதவன்னு தெரிஞ்சு கூட வந்து நமக்காக தீர்க்கதரிசனம் உரைச்சி நம்மளோட ஊழியம் பண்ணிட்டு போயிருக்கான். இது கோச்சின்னு போய் கொட்டாய்பட்டு உட்காந்துருக்கு. முகம் கொடுத்து பேசவும் முடியல. ஒரு தலையில் ஒரு ஆமணக்கு செடியை வர வச்சு அது மேலே அன்பு வர வச்சு அது மடிந்து போனோன்னு அழுகுறாரு யோனா. பாவி, நாய்க்கெல்லாம் அழுவான். சில பேர் நாய்க்கு பேர் வச்சுருப்பான், நல்ல கிறிஸ்துவ பேர்.